Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனலில் ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ வந்தால் கரகரன்னு வருது, வரலன்னா ஒன்று வீடியோவும் வரமாட்டேங்குது. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ கணக்கின் படி நேற்று பார்த்தோம்ல பட்ஜெட் அறிவிக்கிறது, அதோடைய பார்ட் 2 ரொம்ப நாளைக்கு நடக்கும் போல இருக்கு. ஒன்னொன்னு அறிவிச்சு செப்டம்பர் வரைக்கும் நடக்கிற மாதிரி அவ்வளவு நாள் ஆகுமா தெரியல. அவ்வளவு நாள் நடக்க சான்ஸ் இல்லையே, தெரியல என்ன ஏதுன்னு தெரியல. பட் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேற்று நடந்த சம்பவம். இந்த பட்ஜெட் இதுங்கிறதுனால நிறைய அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு நடந்த கூட்டம் இருக்குல்ல, அதில் தாங்க எப்பாப்பா யூடியூப் பக்கம் போனாலும் சரி, இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் சரி, அங்கே நடக்க ஷார்ட்டாக கிளிப்ஸில் வெட்டி போட்டு நமக்கு ஃபுல் வீடியோவும் பார்க்குறதுக்கு தூண்டுறாங்க. இதனாலே நம்ம பல வேலைகள் டைமுக்கு முடிக்க முடியல. அது அடுத்து என்ன பேசுனாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிடுறாங்களா வீடியோ. இன்னைக்கு தான் செம்ம. இன்னைக்கு தளபதி எதுவும் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரோட டீம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உசி ஆனந்த் அவர், ஆதவ் அர்ஜுனா அவர், ராஜ்மோகன் அவருன்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனி என்னங்க எல்லாரும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே எதிரில் அடி மேலே அடிதான் போல இருக்கு. அவங்களும் சும்மா இல்லை, சர மாதிரியா கேள்விகளை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மாமனாருங்கிறாரு, ஒருத்தர் அப்பாவை போய் பாருங்கிறாரு. ஐயோ, எனக்கு இந்த வீடியோவோட நாளைக்கு ரியாக்ட் பண்ண போற வீடியோவுக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. இது நேத்து நடந்தது இல்ல, நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே பாக்குறோம். ஸோ இது நேத்து நடந்தது. ஸோ இன்னைக்கு நடந்தது அது ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். பரவாயில்ல, ஓடாம இருக்காங்க இவ்வளவு நேரத்துக்கு. அப்பான்னு சொல்லியும் ஆதவன் அர்ஜுனாக்கு அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது கை லைட்டாக இப்படி வந்துருச்சு. அந்த அளவுக்கு அப்பான்னாலே இப்படின்னு விஜய் ஏற்றிட்டாரு மைண்டில். அது லைட்டாக வந்துருச்சு, அடக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நேற்று நடந்த சம்பவங்களை பற்றி பார்ப்போம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க பார்ட்டி ஃபண்ட் மாதிரி ஊழல் தான் கொண்டு கத்துறது. மாண்பு அமைச்சர், வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர் வந்து அந்த கவிதை மாதிரி எல்லாத்தையும் 2 லைனு பேசிக்கிட்டு இருந்தாரு. பாப்பம்பட்டி கிராமத்து மக்களே, இதுல என்னன்னா இவர் வந்து அந்த விஜய் வந்து இந்த புகழ்ந்து பேசுற மாதிரி, ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ எதிரில் வந்து என்ன ஒன்று குழம்புனாங்கல்ல, அப்போ இவர் வந்து நீங்கள் அதில் கொடுத்ததை மட்டும் படிங்கன்னு சொல்லி படிச்சிட்டாங்க. இப்போ விஜயை புகழ்ந்து பேசணுன்னே கொந்தளிச்சாங்கல்ல, அப்படியே நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் சும்மா இருப்பாங்கல்ல, போன ஆட்சியில் நடந்த கூத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க. உதயநிதி ஐயோ, இதுக்கு விஜய் எவ்வளோ பரவாயில்லைங்க போடுறாங்க. அவர் நடிச்சதே ஒரு 10-15 குப்பை படம். அந்த படத்துல பேரெல்லாம் சொல்லி இவருக்கு மட்டும் தான் பிரச்சனை. ஆமா, என்னன்னா உதயநிதியே அதுவே இதுவே இது நீ நடிச்ச படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி அது இது அப்படி இப்படின்னு அறுத்து தள்ளுறாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ மட்டும் நல்ல காதில் நல்ல தேன் ஊத்துன மாதிரி இனிச்சுதான். இப்போ உண்மையாக புட்டு வைக்கும்போது காலில் இருந்து உச்ச முடி வரைக்கும் கப்பன்னு எரியுது அவங்களுக்கு. போகும் இந்த வித்தியாசமான போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு. இரண்டாம் நாள் காலை 9:30 வரை ஆயிடுச்சு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? Black and white. ஏக் மார் தோ துக்கடா தான். அப்படின்னா நேரம் வரும்போது தானா தெரியும். மான் கராத்தேன்னு என்ன தெரியுமா உனக்கு? அப்படின்னா நேரம் வரும்போது தானா தெரியும். நீ இந்த படம் பார்க்கலையா?
இதில் இவங்க 2 பேரும் இப்படி தான். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் தாவூத் தெரியுமா, பாம்பேயில் பெரிய ஆள், அப்போ ஹிந்தியில் தான் பேசுவார். ஏக்மா தோ துக்குடான்னா என்ன தெரியுமா, தெரியாது, கடைசியில் சொல்கிறேன். மான்காரத்தை என்ன தெரியுமா, கடைசியில் சொல்கிறேன். இப்படியே படம் முழுக்க பேசிட்டே இருப்பாங்க. கடைசியில் தான் தெரிய வரும் அந்த தாவூத் அப்படிங்கிறவர் வந்து பெரிய ஆடு வெட்டுறவர். ஏக்மார் தோ துக்குடான்னா வெட்டு 1 துண்டு 2. அப்போ அவர் சொல்லுவார், நான் சொல்லிட்டேன் இல்லை, இவன் மான்காரத்தை என்ன நீ சொல்கிறப்போ 4 பேர் அடிக்க வருவாங்க. அடிக்க வந்து சுற்று போட்டுன்னு சொல்லுவார். மான்காரத்தை என்ன தெரியுமாடா, என்னது ஆபத்து வந்தா மான் மாதிரி ஓடுறது தான். ஸோ இதை வந்து இவங்களுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருக்காரு பத்தியா. நீர்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி அவர்களுக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொன்னங்க. 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல் அமைச்சர் அவர்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். ஐயோ மீண்டும் மீண்டுமா? மட்டுமல்ல, அந்த கவிதைன்னா 1 கீழே 1 ஷோட்டா சொல்ற மாதிரி ஒரு எல்லாத்தையும் 2 தரம் சொல்லிட்டு இருந்தாரு. சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றத்தில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். கோட் சூட் போட்ட அனித விவசாயி நீங்கள். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. விசில் என்பது ஒலி அல்ல, அது பாமரர்களின் மொழி. என்ன டயலாக் இதில் ஒன்று சொன்னார், அது நல்லா இருந்தது. மேபி அதனால தான் அவங்க கடுப்பானாங்களான்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்த வரைக்கும் நியூஸுன்னா உங்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேசுனதா இருக்கட்டும், இது மட்டும்தான் வரும். நியூஸ், அரசியல் நியூஸ் அப்படி இப்படின்னு சொன்னார். எக்ஸாக்டாக ஏதோ சொன்னார், எனக்கு சரியாக சொல்ல வரலை. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கொந்தளிப்பு இது வந்துருச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கற்றுக்கங்கப்பா. விசில் காற்று இசைத்த முதல் ராகம். விசில் காற்று இசைத்த பட்ஜெட் எங்க சார்? மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள். நான் வெறியாகி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். போறீங்களா? இருக்கட்டும். ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க. நீங்க படிங்க. நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். இதைத்தான் சொல்ல தெரியாம சொல்லிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்று நீங்க பேசுனதா இருக்கும், இல்லை உங்களை பத்தி பேசுறதா மட்டும்தான் இருக்குன்னு. பார்த்தா கிட்டத்தட்ட அதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் அவங்களுக்கு கடுப்பா இருக்கு. தமிழ்நாட்டில் மாண்பு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறிக்கிடாது. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அந்த 2 பேர் ஹலோ உட்காருங்க. ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? நீர்வளத்துறை வீடியோவே முடிய போது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நீங்க பேசுனது தப்பு இல்ல, ஆல்ரெடி அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எவ்வளவு போர் அடிக்கு தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் 2 தடவை வர சொல்றீங்க. ஒரு தரம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. பாசனம் மற்றும் இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா? குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான. அதாவது சின்ன பிள்ளையில நானும் வீரனாவும் அவனை கட்டியா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாய் எங்களை கொடூரமா பார்த்து கோவப்பட்டு குண்டாங்குறியா குறிப்பிட்ட இடத்துல கடிச்சிருச்சு. அது எங்க கடிச்சிருக்கு, எப்படி கடிச்சிருக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும்.
2026-27 ஆண்டில் மாண்பு உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. ரகசியம் நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு. ஏன்னா ஒரு போன நிம்மதியா பேச விடுங்களா நீங்க? நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம். நீங்க தொடரலாம். மாண்பு அமைச்சர் தொடரலாம். எனக்கு இவரை பிடிச்சிருக்கு நடுவில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்றே நான் குறிப்பிட விரும்புகிறேன். எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், ட்ரூ லீடர். எங்கள் தலைவா தமிழ்நாட்டு. ஏன் சார் எல்லாத்தையும் ரெண்டு தானே சொல்றீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? சொன்ன ஹீஸ் ட்ரூ லீடரே விளங்கிருச்சு, சத்தமா பேசியாச்சு, கேட்டுருச்சு. எவ்ரிதிங் 2 times ரிப்பீட்டிங். இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்கிறேன், my leader has the courage to make tough decisions. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ட்ரூ லீடர். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ட்ரூ லீடர். ஒரு தடவை சொல்லுங்க சார். ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம். வேளாண்மை நிதிநிலை சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறாங்க. அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். எனக்கும் மிஸ்டேக்கு ஒரு டவுட்டு, அதை யாராவது தெரிஞ்சவங்க கிளாரிஃபை பண்ணுங்க. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் எதிர்கட்சியில இருந்து இவங்க இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை எதிர்கட்சி பேசும்போது தாவேக்காவில இருந்து என்ன இப்படிலாம் பேசுறாங்கன்னு கேட்டாலோ, இவர் டக்குன்னு அவை குறிப்பில் இருந்து அதை நீக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க பேசுனதை நம்ம கேட்டுட்டோம்ல, நீக்குவேன்னா அவை குறிப்பில் நீக்குவேன்னா அது என்னது? எனக்கு அது புரியல. அது எப்படி பேசுனதை நீக்குவார் எப்படின்னு ஒரு அது மட்டும்தான் எனக்கு கன்ஃபியூஷன். அவை குறிப்பில் இருந்து நீக்குவேன்னது என்னது அப்படின்னா என்னது? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் கொடுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்பு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியை தூண்டும் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம். அப்படின்று சொல்வதை விட முதலமைச்சருக்கு முழுக்க ஜால்ரா அடிச்சு புகழுடைய அந்த அமைச்சர்கள் மரபுக்கு மீறி இந்த செயலெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். இந்த பட்ஜெட்டை பத்தி சொல்லணும்னா நேற்றைக்கு மாதிரி தான் இன்னைக்கும் எங்களுடைய அரசின் போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள்லாம் பேரை மாற்றி அதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல அறிவிச்சிருக்கிறாங்க. இதையேதான் அப்பவும் நீ சொன்ன. எனவே இந்த பட்ஜெட்ல உருப்படியா எதுவுமே கிடையாது. நான் பேசுறேன், எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு கருப்பு சட்டை அமைஞ்சு எங்களுடைய எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிச்சோம். நாடகம் நடத்துறீங்களோ அதே நாடகத்தை தான் தாவேக்காவும் போடுதுன்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்காரு. நாடகமா என்ன நாடகம் நாங்களாம் இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். சொல்லுங்க. நாங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் டக்குன்னு நிறைவேற்றிட்டான். மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க. சும்மா எங்ககிட்ட வந்து நாடகத்தை பற்றி பேசிக்கிட்டு பேசாம போங்க சார். எங்க அவசரமா போறீங்க? சிறகடிக்க ஆசை பார்க்கறேன், அதான் போய்கிட்டு இருக்கேன். வாக்குறுதி கொடுத்தது யாரு? இப்படி குண்டக்க கேள்வி கேட்டா குத்து மதிப்பா தான் பதில் சொல்ல முடியும். சொல்றான். அதாவது வாக்கு சுத்தமா இருக்கனாலதான் நாக்கு நடத்தி நிக்குது. இன்னும் சோவே ஆரம்பிக்கல. சாயங்காலம் தரீங்களா? என்னைக்கு சாயங்காலம் சொன்னமாடா? அனைத்தையும் சட்டமன்றத்துல பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதை எந்திரிச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்.
ஏங்க எங்களுக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தோம். அங்கே பாருங்க இந்தியா சேனல்ல இருந்தே அந்த மீம்ஸ் அப்படி தான் வருது. அவர் எழும்பி தைரியம் இருந்தால் பேசட்டும் அப்படின்னோடனே கடைசியில் டைலாக் போட்டாங்க, ஓடக்கூடாது, எது நடந்தாலும் எந்திரிச்சு ஓடக்கூடாது. இது வரைக்கும் ஓடலை. அவங்க பார்த்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஓடுகாலின்னு பேர் வாங்கிட்டோம், இன்னைக்கு என்ன அடித்தாலும் பொறுத்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் எந்திரிச்சு ஓடிட்டாங்கன்னு வைங்களேன், அது அப்படியே ஆல்ரெடி முத்திரை ஆயிடுச்சு, ஓடுகாலின்னு பேரும் வந்துருச்சு. அதை மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்தணுமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் பேசிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. பார்ப்போம். இன்னைக்கு நடக்கிறது நம்ம நாளைக்கு தான் அதுக்கு ரியாக்ஷன் போடுவோம். அதுக்கு தான் நான் ஈகலி வெயிட்டிங். அவர் சொன்னார் இல்லை, இது பட்ஜெட் இல்லை, நம்ம முதல்வரை புகழாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ சர்க்குலேட் ஆகுது. அவங்களாவது முதல்வரை புகழாரம் பண்ணாங்க, நீங்கள் முதல்வரெல்லாம் இருக்கல, துணை முதல்வராக தான் இருந்தீங்க. அப்போவே துணை முதல்வருக்கு புகழாரமெல்லாம் அப்போ நடந்துச்சுல்ல, அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல உங்கள் ஆளுக்கிட்டே, எப்பா இந்த சும்மா அந்த பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத, பேச வந்ததை பேசு அப்படிங்கிறத அப்போவே சொல்லியிருக்கணும். உங்களை சொன்னால் உங்களுக்கு பிடிக்குது, மற்றவங்களை சொன்னால் கடிக்குது. சந்தோஷம். போயிட்டு வாங்க, நாளைக்கு சந்திப்போம். பாய்.